அவசர சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிளாஸ் துவரம் பருப்பு, அரை கிளாஸ் பாசி பருப்பு நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டுடணும். போட்டுட்டு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டுரும். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு சைடில் குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடறோம். அப்புறம் இன்னொரு சைடில் கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அது வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அதை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு கிளறி மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, ஒரு 2 நிமிஷம். ஏன்னா கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாம்பார் டேஸ்ட். அது ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த காய் ஓரளவு வேகிற அளவுக்கு விட்டுறணும். விட்டுட்டு அதுக்குள்ளார விசில் வந்துருமா, அந்த பருப்பெல்லாம் எடுத்து இதில் கொட்டி ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சாம்பார் ரெடி. என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா.